ஒட்டுமொத்தமாக ரஜினிகாந்த் இந்த தாவேக்கான்ற தற்குறி கட்சியை கம்ப்ளீட்டாக இந்த ஆட்டத்திலேருந்து க்ளோஸ் பண்ணிக்க முடிச்சு விட்டுருக்காரு. பிஜேபி உங்களோட பேச்சுவார்த்தையில்னு சொல்லிட்டாங்க. அவங்கள யார் வந்தாலும் சேர்த்துக்கத்தாரு. அவங்க திமுகவோட மோசம். ரோட்டில் என்ன பால்காரன் போகிறவன் பாரவன் வேணுண்டாலும் சேர்த்தார். அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் கூட்டணி இல்லை. உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக அனாதையாக தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள். முதல்ல 200 அப்படியே கழிச்சிட்டு 34 தொகுதிகளில் உங்களால் வேட்பாளரை போட முடியுமான்னு பார்ப்போம். முதல்ல அதை காட்டுங்கிறாங்க. என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நம்ம ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாவேக்கா அந்த பக்கா மாசு அந்த பக்கோட சூப்பர் ஸ்டார் விஜய் கட்சிக்கு ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆதவ அர்ச்சனா இருக்கான்ல இந்த லாட்ரிக்கார், அந்த ஆதவ அர்ச்சனா அன்றைக்கு சூப்பர் ஸ்டாரை தேவையில்லாமல் கேவலப்படுத்தி பேசினதுக்கு இன்றைக்கு அதுக்கான ரியாக்ஷன் வந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவன் இந்த தலைவர் விஜயன்றவனுக்கோ இல்லாட்டி குஷி ஆனந்த் இந்த ஆதவ் இந்த கட்சியில் எவனுக்குமே சுத்தபத்தமாக பேச தெரியாது. அவன் ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று நாசம் கட்டி இன்றைக்கு அது ஒட்டுமொத்தமாக டிவிக்கு எதிராக ரஜினிகாந்த் ரசிகர்களை முதல்ல திருப்பிச்சு இப்போ ரஜினிகாந்தே திரும்பி இருக்கிறார். அந்த அறிக்கைக்குள்ளே ஒரு உட்குத்து இருக்குது. அதெல்லாம் புறவை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அதுவா முக்கியம் நமக்கு. இப்போ நமக்கு முக்கியம் என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக ரஜினிகாந்த் இந்த தாவேக்கான்ற தற்குறி கட்சியை கம்ப்ளீட்டாக இந்த ஆட்டத்திலேருந்து க்ளோஸ் பண்ணிக்க முடிச்சு விட்டுருக்கிறார். இந்த ஆதவ அர்ச்சனான்றவன் ஆரம்பத்தில் சொன்னதுன்னு சொன்னால் திமுகன்ற ஸ்லிப்பர் செல்லுண்டு, உண்மையிலே அது உண்மை போல தான் கிடக்குதுன்னு சொன்னால், அவன் பேசுகிறது எல்லாமே பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது. அண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டில் போகும்போது சாராபோத்தலோடு போய் மாட்டினான். அதுக்கு அதை விட முக்கியமானது, இந்த இவன் திருந்தவே இல்லை மாமான்ற மாதிரி இந்த என்ன இன்னைக்கு பார்த்தன் காலையில் அந்தன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து கத்திரிக்கோள் கொண்டு போனார்னு சொன்னால் அவர் எதுக்கு? அது ஒரு சாத்திரியார் சொன்னவர். ஏன்னா அவர் பேரன், பெரியார்கிட்ட பேரன் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்போ தானே பெரியார் பேரனா இருக்க முடியும். அவர் ஒரு நம்பிக்கைக்காக கொண்டு போனவர் அப்படி இப்படின்னு சொல்லி சப்ப கட்டு புறகு சொல்கிறான். என்னன்னு சொன்னால், ஆதவ அர்ச்சனா 50 லட்ச ரூபா கட்டி ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு தனக்கு விரும்பின ஒரு சாரா போத்தில் கொண்டு போகிறது அது ஒரு பெரிய விஷயமா? அதை பற்றி அப்படி கதைங்க இப்படி கதைங்கன்னு சொல்லி பெரிய வியாக்கியானம் பண்ணி அதை நியாயப்படுத்தி இந்த நாதாரி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்குது. என்ன பிரச்சனைடா, ஒரு 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 நேற்றுக்கு முதல்ல இருந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எதிர்மாறாவே கதைச்சு கொண்டு தான் நினச்சவன் திருந்திடுறாண்டு. அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த அந்த பே பண்ணப்படுற அந்த பேமெண்ட் வந்து குறைஞ்சு கொண்டு போகும்போது டக்குண்டு இவங்க அப்படியே லைட்டாக எதிரான வீடியோ போடும்போது டக்குன்னு அந்த பேமெண்ட் வந்ததுன்னு சொன்னால், அந்த பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பழையபடி துவங்கிடுவாங்க. நேற்று விஸ்மி, இன்றைக்கு அந்தணன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆதவ அர்ச்சனா மட்டும் இல்லை, உலகத்திலே எத்தனையோ பேர் ஃப்ளைட்டில் போகும்போது பாட்டில் கொண்டு போகிறாங்க, இது பண்ணுறாங்க. அது மேட்ரு கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனாக, அரசியல் கட்சியினுடைய ஒரு தொண்டனாக, ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளனாக முக்கியமாக நீங்கள் கொண்டு போனால் எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவோம். அதுதான் அரசியல். நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் தமிழ்நாடு இன்னும் தமிழர்கள் இன்னும் அந்த அளவுக்கு வரையில் மேல்நாடுகளில் இருக்கிற மாதிரி அந்த மத கலாச்சாரத்துக்கு இன்னும் எல்லா மக்களும் சராசரியாக வரையில். நீங்கள் இப்படியாப்பட்ட கேவலமான செயல்களை செய்தீங்கன்னு சொன்னால், ஏண்டா உங்களுக்கு சென்னையிலேருந்து டெல்லி போக எவ்வளோ நேரம்? போன இறங்கினோன்னா மடா குடிக்காரன்னா எங்கேயாவது போய் குடிக்கலாம். உங்களுக்கு என்ன வசதியாக இல்லையா? நீங்கள் தங்க போகிற ஹோட்டல்லாம் ரூம்லேயே கொண்டு வந்து நீங்கள் சொன்னால் சொல்கிற ஆளே கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணுமே. அவ்வளோத்துக்கு உங்களுக்கு தானே வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதுக்கிடையில் உங்களுக்கு ஒரு அவசரமா? அப்படி கொண்டு போனால் உங்களை பேசத்தான் செய்வாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது.
இந்த கட்சியை டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் இந்த ஆதவ அர்ச்சனா என்ற ஒருத்தனும் நடிகை திரிஷாவும் மட்டுமே காணும். அவர்கள் போடுற திட்டங்களுக்கு எல்லாமே நம்ம அண்ணாச்சி விஜய் ஒத்து போவார். அவர் சொல்கிறதெல்லாம் செய்வார். விஜய்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்யாதேன்னு சொன்னால் அவர் செய்வார். இப்போ பிஜேபியோட கூட்டணிக்கு போகாதேன்னு சொன்னால் போவார். ஆனால் இதுலேயும் ஒரு காமெடி என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஒஃபிஷியலாக பிஜேபி அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், விஜயோடு நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை, நீங்கள் தொண்டர்கள் கட்சிக்குரிய தேர்தல் பணிகளை ஆற்றுங்கள்னு சொல்லி தலைமையிலேருந்து அறிவித்தல் வந்துடுது. இது அப்படின்னா அந்த கரடியே கார் துப்புன மூமெண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மூமெண்ட் தான். ஏண்டா பிஜேபி உங்களோட பேச்சுவார்த்தையில்னு சொல்லிட்டாங்க. அவங்கள யார் வந்தாலும் சேர்த்துக்கத்தார. அவங்க திமுகவோட மோசம். ரோட்டில் என்ன பால்காரன் போகிறவன் பாரவன் வேணுண்டாலும் சேர்க்கத்தார் கூட்டணின்னா. அதே மாதிரி தான் பிஜேபி. அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொல்லி. இப்போ உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக அனாதையாக தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள். முதல்ல நீங்கள் முடிஞ்ச முயற்சி எடுங்க. எல்லா தொகுதிகள்லையும் வேட்பாளரை போடுறது ஒரு சாதனை. அதை போட்டிங்கன்னா முதல்ல இந்த 200 அப்படியே கழிச்சிட்டு 34 தொகுதிகளில் உங்களால் வேட்பாளரை போட முடியுமான்னு பார்ப்போம். முதல்ல அதை காட்டுங்கடா போட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் பேசுவோம். சரியா? இது தேவையா உங்களுக்கு? இது தேவையா உங்களுக்குன்னு கேட்குறேன். அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். முக்கியமாக யாருக்குன்னு சொன்னால், இந்த அட்வைஸ் இந்த விஜயனுடைய ஃபேன்ஸ் தொண்டர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு அண்ணனா எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னுடையது. அன்னைக்கு ஒரு புள்ள கடைசியாக நடந்த மாநாட்டுக்கு வெளியில் விஜயும் திரிஷாவினுடைய இந்த கள்ளக்காதலை பற்றி சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக வீடியோ போட்டு சீமானெல்லாம் திட்டி பயங்கர வைரலாச்சு. அந்த புள்ள இப்போ ஒரு 2 நாளுக்கு முதல்ல பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்குது. பாவம், அந்த பிள்ளையினுடைய சிலம்பம் மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், மிக அழகாக சிலம்பம் எல்லாம் ஆடுது. அந்த பிள்ளையுடைய அந்த சிலம்ப கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டுனா, டியூஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படி நிறைய விஷயங்கள். அதை விட அந்த புள்ள உண்மையிலேயே கஷ்டப்பட்ட புள்ள, ஆனால் மிகச்சிறந்த மார்க் எல்லாம் எடுத்திருக்குது. நிறைய மதிப்பெண் பெற்ற ஒரு புள்ள தான் ஒரு மருத்துவர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுது. அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்லணும். அந்த யூடியூப் சேனல் சேர்ந்தவர் கொண்டு அந்த பிள்ளைய இருத்தி ஒரு பேட்டி எடுத்து, உங்களுக்கு விரும்பினா நீங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்குது. அதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால், முக்கியமாக அண்ணன் சீமானிடம் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறேன். நான் தனியாக சீமானிடம் மன்னிப்பு கேட்குறேன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லலை. ஆனால் அந்த பிள்ளை உணர்ந்து வருந்தது. ஆனாலும் அந்த பிள்ளையினுடைய பல விடயங்கள் இதனூடாக தடவட்டு போயிருக்கு. ஒரு தலைவன்ன்றவன் அந்த தலைவனை பின்பற்றவர்களில் எப்படின்னு சொன்னால் பெரிய அளவுக்கு வளரணும், நல்ல பாதைக்கு போகணும். ஆனால் இந்த தற்குறி தலைவன் விஜயை பின்பற்றினதால் அந்த பிள்ளையோட வாழ்க்கை அழிவு நிலைக்கு வந்தது. நல்ல காலம் அந்த யூடியூப் சேனல் காப்பாற்றி இருக்குது. அதுபோல் உங்களோட வாழ்க்கையும் அழித்து கொள்ளாதீர்கள். தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்க. எங்கட பொடி உண்டு இந்த ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த இமையை இப்படி இதில் வெட்டி விட்டுட்டு மீசை அதெல்லாம் க்ளீன் சூட்டாக இருந்துகொண்டு காருக்குள்ளே அங்கே இங்கே இருந்துகொண்டு ஒரு தற்குறித்தனமாக அந்த கேவலங்கட்ட அந்த ஈழத்தமிழன் அந்த இளைஞன் இன்னும் டிக்டாக் ஆகுதுன்னு சொல்லி வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறான். தம்பி, பார்த்தா உனக்கும் சொல்கிறேன், உன்னால் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் எங்களுக்கும் கேவலம். திருந்திடு,
நீங்களும் திருந்துங்க. ஒட்டுமொத்தமாக திருந்த வேண்டிய ஒரு தேவை ஏன்னு சொன்னால், இந்த விஜய் என்ற ஒரு தற்குறிய நம்பி போனால் ஒட்டுமொத்த உங்களுடைய வாழ்க்கையும் அநியாயமாக போயிடும். நல்ல ஒரு தேசத்தை படைக்கணும்னு சொன்னால் தமிழ் தேசியத்தின் பின்னால் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வாங்க. அந்த விவசாயி சின்னத்துக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்துங்க. அதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கூட நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.